சூசன்னா, ஒழுக்கத்தின் திறவுகோல். இறைவனின் செல்ல பிள்ளைகளே, இன்று நாம் தானியேல் புத்தகத்தில் ஒழுக்கத்தின் துலாக்கோலாக சித்தரிக்கப்படும் சூசன்னாவை பற்றி பார்ப்போமா? யோவாக்கிம் என்ற செல்வந்தருக்கு சூசன்னா என்ற மிகவும் அழகான மனைவி இருந்தார். இருவரும் இறைவனுக்கு ஏற்புடையவராய் வாழ்ந்த மிக நல்லவர்கள். யோவாக்கீமை தேடி வந்த மக்கள் கொண்டு வந்த வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு சொல்ல இரு முதியவர்கள் நடுவர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் வெளி தோற்றத்தில் நல்லவர்களாகவும் உள்ளே தீய எண்ணம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் சூசன்னாவின் அழகில் மயங்கி தீய எண்ணத்தோடு சூசன்னாவின் வீட்டு தோட்டத்தில் ஒளிந்திருந்து காத்திருந்தனர். சூசன்னா மதிய வெப்ப வேளையில் நீராட பணிப்பெண்களோடு அங்கு வந்தார். அவர் அத்தீயவர்கள் அங்கு ஒளிந்திருப்பதை அறியாமல் பணிப்பெண்களை தோட்ட கதவை பூட்டிவிட்டு செல்லுமாறு அனுப்பியவுடன் அத்தீயவர்கள் ஓடி வந்து சூசன்னாவிடம், எங்கள் இச்சைக்கு இணங்காவிட்டால் நீ பணிப்பெண்களை அனுப்பிவிட்டு தோட்டத்தை பூட்டிவிட்டு ஒரு இளைஞனோடு இருந்தாய் என்று குற்றம் சுமத்துவோம் என்று கூறினர். சூசன்னா பெருமூச்சு விட்டு, நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு. இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது. ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றார். பின் சூசன்னா உரத்த குரலில் கத்தினார். உடனே முதியோர் இருவரும் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர். தீர்ப்பு வழங்கும் நடுவர்கள் பேச்சை நம்பி அங்கு வந்த மக்கள் கூட்டம் சூசன்னா சாக வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய குரலுக்கு செவி சாய்த்தார். தானியேலை அனுப்பினார். அவர் மக்கள் கூட்டத்தை நிறுத்தி தீர்ப்பு சொன்ன இடத்திற்கே திரும்ப செல்லுமாறு சொன்னார். ஆராயாமல் உண்மையை அறியாமல் குற்றமில்லா பெண்ணை கொல்லப்படுமாறு அழைத்து சென்ற கூட்டம் திரும்பிச் சென்றது. தானியேல் சொன்னபடி அவர்கள் இருவரையும் தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விழா மரத்தடியில் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, இதோ எந்த மரத்தடியில் நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கருவாளி மரத்தடியில் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பு அளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்யவிருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். சூசன்னாவின் வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன பிள்ளைகளே? இறையச்சம் கொண்டு பாவத்தை விலக்குவோரை கடவுள் கைவிடவே மாட்டார். நீதியுள்ள கடவுளோடு இணைந்து இருப்போரை கடவுள் எல்லா வகை துன்பத்திலிருந்தும் காப்பார். ஆகவே குழந்தைகளே, பாவத்தை தவிர்த்து நீதிக்கு குரல் கொடுத்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போமா?